Hi friends, welcome to Mirtha's Kitchen. இன்னைக்கு நம்ம Mirtha's Kitchenல Sunday special ஒரு non-veg variety தான் பார்க்க போறோம். ரெசிபியோட பேரு சிக்கன் பிரியாணி. நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் சிக்கன் பிரியாணி அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா மறக்காமல் மிர்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிடுங்க. பிரியாணி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1 kg பாஸ்மதி ரைஸ், அதுக்கு ஈக்குவலாக 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 200 ml எண்ணெய் ஆட் பண்ணுறேன். 2 கிலோ செய்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. எங்ககிட்ட பிரியாணி செய்யறதுக்குனே இந்த பாத்திரம் இருக்குது. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் 8லேருந்து 10 லவங்கம், 4 ஏலக்காய், 1 அன்னாச்சிப்பூ, 4 பட்டை, 4 பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். இதெல்லாம் எண்ணெயில் ரொம்ப நேரம் பொரியணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம 400 கிராம் ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் 1/4 கட்டு கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி கழுவி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இதோடவே அலசி வச்சுருக்கிற ஒரு 1/2 கட்டு புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் 4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பெரிய ஸ்பூன் இருந்ததுன்னா நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதும். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது காரத்துக்காக ஒரு 8லேருந்து 10 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 75 கிராம் பூண்டு 75 கிராம் இஞ்சியை ஈக்குவல் குவான்டிட்டிக்கு எடுத்து அரைச்சி அதை நான் மொத்தமாகவே இங்கே யூஸ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்ததாக நம்ம இப்போ இதில் 400 கிராம் தக்காளி ஆட் பண்ணிடலாம். இதோடவே 200 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வாட்டி எல்லாத்தையும் வதக்கி விட்டுடுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த மசாலாலே நல்லா வதங்கட்டும். இந்த சமயத்தில் பாஸ்மதி ரைஸை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு 2-3 வாட்டி கழுவி தனியாக ஊற வச்சு வச்சுருங்க. பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்துக்கும் தனியாக உப்பு சேர்க்க தான் போகிறோம். அதனால் இந்த இடத்துல சேர்க்கும்போது திட்டமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிடுங்க. சிக்கன் வேகட்டும். சிக்கன் வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இந்த சமயத்தில் நம்ம சாதத்தை வெடிச்சிடலாம். ஸ்டவ்வில் இன்னொரு பக்கம் 1 கிலோ அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. கலருக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஒரு 50% வெந்ததும் அதை இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வெந்துட்டுருக்க சிக்கனோட ஆட் பண்ணிவிட்டு பாத்திரத்தோட எல்லா சைட்லேயும் இருக்கிற மாதிரி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி தம் கட்டி வச்சுருங்க. பாத்திரத்தோட எல்லா சைடில் இருந்தும் ஆவி வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதே மாதிரி தம் கட்டி வச்சுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து மூடியை திறந்து மசாலாலாம் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. திரும்ப இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே தம் கட்டி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதை உடனே திறந்துட வேண்டாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை இப்படியே தம்மிலே இருக்கட்டும். ஏன்னா எந்த அளவுக்கு மசாலாலாம் நல்லா ஊறுதோ அந்தளவுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் சாப்பிடும்போது நல்லா சூடாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிர்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.